எங்களை பற்றி, எங்களுடைய ஆய்வை பற்றி, என்னுடைய வழிநடத்துதல் நடத்தக்கூடிய அந்த ஆய்வை பற்றி முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மக்களுக்கு எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத நாங்கள் நேராக கேட்டோம். அப்படி கேட்டதனுடைய பதில்கள் மக்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் அங்கே அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். பேர் சொல்லக்கூடிய கட்சிகளுடைய ஓட்டு விகிதம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஷேர் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் நீங்கள் உங்களுடைய மனசில் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியாது. அது எனக்கு கவலை இல்லை. நான் செய்கிற வேலை ஒரு ஆய்வாளனா மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன சிந்தனை ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத கேஜ் பண்ணி சொல்கிறது தான். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது கூட்டணி தலைமையில் அந்த ஆட்சி அமையும் அப்படின்ற யூகம், அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி அல்லது கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையப் போகின்றது, அமையலாம் என்ற யூகத்தில் அதிமுக அணியை விட திமுக அணி கொஞ்சம் முன்னிலை பெற்று இருக்கிறது. திமுக தலைமையில் ஆட்சி 37.7 விழுக்காடு, அதிமுக தலைமையில் ஆட்சி 35.7 விழுக்காடு, மக்கள் நல கூட்டணி தலைமையில் ஆட்சி 5.4 விழுக்காடு, பாமக தலைமையில் ஆட்சி 2.2 விழுக்காடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணிகளை குறித்து எந்த முடிவும் எட்டப்படாத ஒரு நிலையில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஏறத்தாழ சமமான ஆதரவு வெளிப்படுது. அதிமுக 33.3 விழுக்காடு, திமுக 33.1 விழுக்காடு, அதாவது 0.2 விழுக்காடு அதிகமான ஆதரவோட அதிமுக முதல் இடத்துல இருக்கு. அடுத்து வரக்கூடியது தேமுதிக 6 விழுக்காடு, பாமக 3.2, பாஜக 2, காங்கிரஸ் 1.8, மதிமுக 1.5, இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் 2 சேர்த்து 1.2, விடுதலை சிறுத்தைகள் 1.2, தமிழ் மாநில காங்கிரஸ் 0.4, முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 3.3, புதிய தமிழகம் 0.3, நாம் தமிழர் கட்சி 0.3, தமிழக வாழ்வுரிமை கட்சி 0.3, சமத்துவ மக்கள் கட்சி 0.2, இந்திய ஜனநாயக கட்சி 0.2, மற்ற கட்சிகள் சுயேட்சை சகாயம் பேர் கூட 1-2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது 2.1, நோட்டா 3.3, இப்போது சொல்ல முடியாது 7.4. இந்த யூகத்தை பொறுத்த மட்டும் திமுக முன்னிலையில் இருக்கு. ஆனால் உண்மையான வாக்குகளை பொறுத்த மட்டும் அதிமுக முன்னிலையில் இருக்கு. இங்கே ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, அதிமுக பெற்றிருக்கக்கூடிய அந்த 0.2 விழுக்காடு முன்னிலை புள்ளியியல் ரீதியாக பார்க்கும்போது, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு அந்த முடிவு சொல்லுவாங்க. ஆமாம், சம வலு ஹெட் ஆன் அப்படின்றது அந்த மாதிரியான இது. நம்ம நவம்பர் 2014 கணிப்பு, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் சூழலில் நடந்த ஒரு கணிப்பு, அது மாநில அளவில் நடத்தினோம். அந்த கணிப்பு அடுத்து ஆகஸ்ட் 2015 நடத்தின கணிப்பு, மாநில அளவில் நடத்தினது. அப்புறம் இப்போ 2016 ஜனவரி இங்கே நடத்தின கணிப்பு. இந்த 3 கணிப்புகள்லையும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. அந்த பேட்டர்னை நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுகவை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதில் தான் நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. அதை எடுக்கும்போது நவம்பரில் 43 விழுக்காடாக இருந்த அதிமுகவினுடைய ஆதரவு ஆகஸ்டில் 34.1 ஆகி ஜனவரியில் 33.3 ஆகி இருக்கிறது. இதே இது திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட், அந்த ட்ரெண்ட் நவம்பர் 2014 26 இருந்தது, ஆகஸ்டில் 32.6, இப்போ 33.3. இது இந்த 3 கணிப்புலையுமே அதிமுகவை விட திமுக குறைஞ்சுதான் இருக்கு. ஆனால் அந்த பேட்டர்ன் ட்ரெண்ட் அந்த போக்கு பார்க்கும்போது அது திமுக கன்சாலிடேட் பண்ணிட்டு வர்றது மாதிரி இருக்கு, அதிமுக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர்றது மாதிரி இருக்கு. வலு இழந்து வருவதை போலவும் திமுக வலு அதிகமாகி வருவது போலவும் இருக்கிறது. அதை அந்த ட்ரெண்டில் நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மக்களுடைய மனநிலையை நம்ம இந்த 2016 ஜனவரி கணிப்பில்
அதை அடிப்படையாக வைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போகுது. தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் கூட்டணி என்பது இன்றைக்கு மக்கள் மனநிலையை வைத்து பார்க்கும்போது தெரியும், அது முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, யூகம், எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், கெஸ், தட்ஸ் ஆஃப் தி ஃபோர்சி, அந்த பாயிண்ட், அது 14. அதை நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் வைடனாக இருக்குது. பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே there is a bigger margin. That is indicative of the trend. And therefore இப்போ இருக்க இந்த இதை வச்சுட்டு ஹங் அசம்பிளியா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட்.